السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, நாம் துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மாதங்களில் 12வது மாதம், கடைசி மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். துல்ஹிஜ்ஜா சங்கை செய்யப்பட்ட கண்ணியமிகு மாதங்கள் 4 மாதங்களில் ஒரு மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் துல்ஹிஜ்ஜாவுடைய முழு நற்பலனை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வானாக. நாம் இன்று பார்க்க விஷயம் என்னவென்று சொன்னால், குர்பானி. நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்வின் பல தருணத்தில் நாம் இந்த வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தாய் தந்தையரிடத்தில், நம்முடைய தாதா தாதி, நானா நானி அவர்கள் மூலம், நம்ம உறவுகள் மூலம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக பக்ரீத்துடைய அந்த பண்டிகை காலத்திலே, ஈதுடைய காலத்திலே அந்த ஒரு குர்பானி என்ற வார்த்தை மிக பிரபலமாக பேசப்படும். எனவே குர்பானி என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக எந்த தருணத்திலும் எதையும் நான் அர்ப்பணிக்க தயாராகவே இருக்கிறேன். அது என்னுடைய உயிராக, என்னுடைய உணர்வாக, என்னுடைய உரிமையாக எதுவாக இருந்தாலும் நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்பதை தான் குர்பானி என்ற வார்த்தை நமக்கு விளக்கி காட்டுகிறது. நண்பர்கள், இப்போ இந்த குர்பானி என்பது இன்னும் இந்த உலுஹியா, குர்பானியை தான் அரபியில உலுஹியா என்று நாம் சொல்லுகின்றோம். உலுஹியா பெருநாள் தொழுகைக்கு பிறகு, ஈதுடைய பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய இந்த வணக்கம் இருக்கிறது, இறைவனுடைய திருப்தியை நாடியவாறு கொடுக்கப்பட வேண்டும். இந்த உலுஹியா என்ற பெயர் எதனால் வந்தது என்ற காரணம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், லுஹா நேரத்தில் இது அறுக்கப்படுவதால், அதாவது சூரியன் உதயமாகி சில மணி நேரங்கள் கழித்து, சூரியன் உச்சி அடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக, காலையில் ஒரு 9 மணி, 10 மணி, 10:30 மணி, இவையெல்லாம் லுஹாவுடைய நேரம். லுஹாவுடைய தொழிலை நபிசாசன் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்கின்றார்கள். அந்த லுஹாவுடைய நேரத்தில் அறுக்கப்படுவதன் காரணமாக இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி சொல்வார்கள், இதற்கு உலுஹியா என்று பெயர் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த உலுஹியா இருக்கிறது, இந்த குர்பானி வணக்கம் இருக்கிறது, எல்லா நபிமார்கள், எல்லா ரசூல்மார்களுடைய காலகட்டத்திலும் இந்த குர்பானி என்ற ஒரு வணக்கம் இருந்ததாக நம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. குறிப்பாக நம்முடைய இமாம்கள் இதை நபிசாஸ்மத்திலிருந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான நபி வழிமுறையாக சொல்வார்கள். என்றாலும் கூட இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, நாம் எந்த மذஹபை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த மذஹபுடைய இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய வேளையில் இதை வாஜிப் என்றே நமக்கு சொல்கின்றார்கள். காரணம் என்ன? ஏன் வாஜிப்? ஒரு ஹதீஸ் நாம் பார்க்க முடிகிறது, மன் வஜத சாஅத்தன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. யார் ஒருவர் வசதியை பெற்று உதுஹியா கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொழுகை இடத்தை நெருங்கவும் வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் சொன்ன செய்தி.
குர்பானி கொடுக்குரிய வசதி உள்ளவர், வசதி இருந்தும் கூட அவர் குர்பானி அவர் கொடுக்காவிட்டால் தொழுகை இடத்துக்கு வர வேண்டாம் என்று நபிசாசம் சொல்கின்றாலும் சொன்னால், அந்த குர்பானுடைய அந்த வணக்கத்துடைய அவசியத்தை நபிசாசம் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். எனவே தான் குர்பானி என்பது ஒரு வாஜிபான ஒரு அமல் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய வேளையில் அதே கருத்து இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், சுஃப்யான் சௌரி போன்ற இமாம்களும் இதே கருத்தையே சொல்கின்றார்கள். நண்பர்களே, இப்ப குர்பானி என்பதை நாம் ஒரு வணக்கமாக பார்க்க வேண்டும். இது ஒரு வணக்கம். முன் சென்ற சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வரையத்தில் இது கர்ரபா குர்பானன் ஃபதுக்பில நஹதீமா வலம் யதகப்பல் மின் ஆഖിർ. அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் குர்பானியை முன்வைத்தார்கள், ஒருவருடைய குர்பானி ஏற்கப்பட்டது, மற்றொரு குர்பானி ஏற்கப்படவில்லை என்ற வரலாற்றை நாம் பார்க்கக்கூடிய வேளையில் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் இது. குறிப்பாக மக்கள் அல்லாஹ்வுடன் தங்கள் தொடர்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இந்த குர்பானி திகழ்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்மாயிலை மகனாக அல்லாஹ் கொடுத்து அவர்கள் சிறு பிராயத்தை அடைந்த பிறகு அந்த பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவை நாம் அறிந்து வைத்திருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய அன்பு மகனாச்சே என்பதாக அவர்கள் விட்டு விடாமல் அந்த குழந்தையை அறுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அல்லாஹ் அதை விரும்பிவிட்டான். அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு செயலாகிவிட்டது. அல்லாஹ் உடனே அதற்கு பகரமா அல்லாஹ் ஆட்டை அல்லாஹ் கொடுத்ததாக வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அதன் முதல் கொண்டு இந்த குர்பானி என்ற வணக்கம் இருக்கிறது. தொடர்ந்து இஸ்லாமிய உம்மத்தால் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் விளங்கியதன் காரணமாகத்தான் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குர்பானியை அவர்கள் கொடுத்து வந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 ஆண்டு காலங்கள் இருந்தார்கள். 10 ஆண்டு காலங்களில் அவர்கள் குர்பானை விட்டு விடாமல் அந்த குர்பான் நிறைவேற்றினார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய நேரத்தில் வஃபாத் நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாகலாம், வசியத் செய்தாகலாம், தன் சார்பாகவும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக. ஆனால் தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் எப்போது குர்பானி கொடுத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக குர்பானி கொடுத்தார்கள். ஒரு சமயம் அலி ரலியல்லாஹு அவர்கள் 2 ஆடுகளை அறுக்கிறார்கள். அவரை பார்த்த ஒரு சஹாபி கேட்கின்றார், நீங்கள் 1 கொடுத்தாலே போதுமானதே, எதற்காக 2 ஆடு என்பதாக கேட்கிற அவர் சொன்னார்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சார்பாக ஒரு குர்பானி கொடுக்க எனக்கு வசியத் செய்திருக்கிறார்கள். ஆகவே நபி சார்பாக நான் குர்பானி கொடுத்து வருகிறேன் என்பதாக அலி ரலியல்லாஹு சொன்னதாக செய்தி நாம் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, சகோதரர்களே, இப்ப இந்த ஒரு சிறப்பான அமலை நாம் விலகிக் கொள்வதற்காக வேண்டி பலவீனமா ஹதீஸ் நாம் பார்க்க முடியும். பலவீனமா ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகன்களில் நஹருடைய நாளில், இந்த குர்பானி நாளில் செய்யக்கூடிய அமல்களில் செயல்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமானது உதுஹியா, அதாவது ரத்தம் ஊட்டுவது தான், இஹ்ராக்குத்தம், ரத்தம் ஊட்டுவது, குர்பானி கொடுப்பது தான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்வார்கள், அந்த குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த பிராணி மறுமை நாளில் அது முழு உருவத்தில் வரும், முழு உருவில் வரும், அதனுடைய கொம்புடனும் அதன் முடியுடனும் அதன் சதையுடனும் வரும். அதன் உதிரம் அது ரத்தம் பூமியை சேரும் முன் இறைவனை சேர்ந்து விடுகிறது. ஆகவே நீங்கள் ஃபதீபு பிஹா நஃப்ஸா, நீங்கள் தூய மனதோடு நீங்கள் உலுஹியா கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். என்ன, நாமும் தூய மனதோடு குர்பானை கொடுக்கலாமா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நாம் அறிய முடியும். இன்னொரு ஹதீஸ்ல அல்லிமு லஹாயாக்கும் ஃபஇன்னா அல ஸிராத்தி மதாயாக்கும், குர்பானி பிராணிகளில் மிக சிறப்பானதை கொடுங்கள், ஏனெனில் அதுதான் மறுமையில் உங்களில் வாகனம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த வணக்கமான இந்த குர்பானியை நாம் கொடுக்க நேரத்தில் நாம் என்ன தன்மையோடு கொடுக்க வேண்டும் என்று தெரியுமா? இறையச்சத்தோடு கொடுக்க வேண்டும். இறையச்சம் நமக்கு மேலோங்க வேண்டும், மன தூய்மை பெற வேண்டும், அவனை மன மகிழ
நாம் மன மகிழ்வோடு கொடுத்து அவனை மகிழச் செய்ய வேண்டும். குர்பானி பிராணி வாங்கி அதில் பெருமையோ பகட்டோ நாம் கர்வத்தையோ நாம் கொண்டு வந்து விடாமல், அவ்வாறு கொண்டு வந்து விட்டால் அதில் எந்த விதமான பலனும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அதன் மூலம் எந்த தேவையும் கிடையாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இறையச்சத்தை மேலோங்க செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீ தெளிவாக எல்லா மக்களும் விளங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுவான், அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அந்த அறுக்கக்கூடிய பிராணியுடைய இறைச்சியும் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் போய் சென்றடையாது. திமாகு அது ரத்தமும் அல்லாஹ்வுக்கு போய் சென்றடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். ஆனால் ஒன்று இருக்கிறது, உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் போய் சென்றடையக்கூடிய ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம். அப்படிப்பட்ட இறையச்சம் யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ் மஅல்லதீன தக்கவ். இறையச்சம் உள்ளவர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் இறையச்சம் உள்ளவராகிவிட்டால் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுவான், வத்தகுல்லாஹ் அல்லக்கும் துஃப்லிஹூன். இப்படிப்பட்ட இறையச்சம் உள்ளவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் பாக்கியசாலிகள், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இந்த குர்பான் என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் தூய மனதோடு, தூய எண்ணத்தோடு, நல்ல நிய்யத்தோடு, அல்லாவை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு குர்பானை கொடுக்க வேண்டும். இறையச்சத்தோடு குர்பானை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த சிறு பிராணியும் கூட மறுமையில் நமக்கு மிகப்பெரிய எண்ணற்ற நன்மை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய அமல்களை சரியாக நாம் சட்டத்திட்டங்களை அறிந்து நாம் குர்பானை கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக ஆக்கி தந்துள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.